One more IPO வந்து பார்த்தீங்கன்னா UTI Asset Management Company. ஸோ UTI Asset Management Company அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா டாப் 10 அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா UTI வந்து டாப் 10ல் இருக்குது. ஸோ IPO வருது. ஸோ செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் செக்டார். ஸோ இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் அண்ட் அசட் மேனேஜ்மெண்ட். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் நத்திங் பட் சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி மெஜாரிட்டியாக தெரிஞ்சிருக்கும், மினிமலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்னா நத்திங் பட் நம்ம காசை வந்து நம்ம ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்குறோம். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டை யூஸ் பண்ணி அவர் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இருந்த எக்ஸிஸ்டிங் ஃபண்டை வச்சு யூஸ் பண்ணி அவர் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டை கொடுப்பாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, AUM அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ UTI வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் இருக்குது. ஸோ உங்களோட ஆஃபர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தா இஷ்யூ டைப், வாட் இஸ் த இஷ்யூ டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புக் பில்டிங். ஸோ கம்பெனி ஆல்ரெடி இருக்கிறதுலேருந்து ஒன்றும் டெவலப் பண்ணுறது தான் புக் பில்டிங். ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 552 ருபீஸ்லேருந்து 554 ருபீஸ். ஸோ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து 552, லோவர் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 554 ருபீஸ். ஸோ தென் வந்து ஓப்பன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோ 29 செப்டம்பர் 2020. க்ளோஸ் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபர் 2020. 3 டேஸ் தான் எல்லா IPOஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டேஸ் தான். ஸோ அந்த 3 டேஸ்க்குள்ளே ஆஸ் ஏ ரிட்டைல் இன்வெஸ்டர் அது வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock வந்து நம்ம பிட் பண்ணணும். ஸோ பிகாஸ் வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அது கம்பெனி செபியோட ரெஜிஸ்டர் நார்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 o'clock பிஃபோர் மார்க்கெட் ஹவர்ஸில் 9:15 2 o'clock வந்து நம்ம எப்போ வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2152 to 2159 crore. ஸோ அவங்க இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 259 crore வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தென் வந்து மினிமம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 shares அது நம்ம வந்து வாங்கணும். ஸோ 27 shares அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லோவர் ப்ரைஸ் பேண்டில் 550 ருபீஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 14,904 ருபீஸ் வருது. அதுவே வந்து அப்பர் ப்ரைஸ் பேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 14,958. ஸோ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா 554. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பர் ப்ரைஸ் பேண்டில் நம்ம கட் ஆஃப் ப்ரைஸில் வச்சு நம்ம பிட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ தென் வந்து மேக்ஸிமம் ரீட்டைல் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakh rupees வரைக்கும் வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்மளால் வாங்க முடியாது. ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10. தென் வந்து நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃபர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 lakh ஷேர்ஸ். ஸோ அது நம்ம க்ரோர்ஸில் வேணும்னா பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 100 போட்டோம் அப்படின்னா 3.89 crore ஷேர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். தென் வந்து லிஸ்டிங் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் இன் BSE as well as in NSE, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆகுது. வாட் இஸ் த ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனியோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் ஆஃப் த ஆஃபர் ஃபார் டு அச்சீவ் த பெனிஃபிட் லிஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வந்து 3.89 crore ஷேர்ஸை வந்து சேல் பண்ணணும் டு ஷேர் ஹோல்டர்ஸ். ஃபர்தர் லிஸ்டிங் ஃபார் equity ஷேர்ஸ் வில் என்ஹான்ஸ் அவர் கம்பெனிஸ் பிராண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆல்ரெடி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறதுக்காகவும் தென் வந்து ப்ரொவைட் லிக்விடிட்டி டு எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ லிக்விடிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கம்பெனியோட ஆப்ஜெக்டிவ். வாட் இஸ் த டிராஃப்ட் ரெட் ஏரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ UTI அப்படின்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமமாக தெரிஞ்ச கம்பெனி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் தெரிஞ்சிருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா HDFC AMC ரொம்ப ஃபேமஸாக போனது வந்து பார்த்திங்கன்னா HDFC AMC. தென் வந்து நிப்பான் இந்தியா. ஸோ நிப்பான் நாம் இந்தியா சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போனது வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்தியா. ஸோ UTI அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கும் தெரியும். தென் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளுக்கு வந்து UTI பற்றி மேக்ஸிமம் கண்டிப்பாக கம்பல்சரி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன் ஆஃப் த வெரி குட் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, குட் கம்பெனி வித் மேஜர் வெல்த் கிரியேட் பண்ணுற கம்பெனி, டாப் 10 கம்பெனி. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல ரெவென்யூ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் டாப் 10ல் இருக்குது. தென் வந்து ஹூ ஆர் த புக் லீடிங் மேனேஜர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டாக், ஆக்சிஸ் கேபிட்டல், தென் வந்து பார்த்திங்கன்னா சிட்டி, தென் வந்து பார்த்திங்கன்னா BFA செக்யூரிட்டிஸ், ICICI செக்யூரிட்டி, JM ஃபைனான்ஷியல்ஸ், SBI கேபிட்டல், தென் வந்து பார்த்திங்கன்னா கார்வி ஃபின்டெக். ஸோ எல்லாமே வந்து டாப் கிரேட் கம்பெனிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா பிட்டிங் ஆஃபர் புக் லீடிங் மேனேஜர்ஸில் டாப் கேட்டகரி தான். தென் வந்து பார்த்திங்கன்னா வைல் கம்மிங் டு பேலன்ஸ் ஷீட், வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட், கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இன்கம் அண்ட் ரெவென்யூ, வாட் இஸ் த லைபிலிட்டிஸ் அண்ட் அசட்ஸ்ன்றதை பார்க்கலாம். ஸோ வைல் கம்மிங் டு அசட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன் 2018 25 இன் மில்லியன்ஸில் இருக்குது 2,511 crore. அண்ட் இன் 31st March 2019 வந்து பார்த்திங்கன்னா 2,605 crore. அண்ட் இன் 31st March 2020 பார்த்திங்கன்னா
722 crore. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஃபைனான்ஷியல் ஆசெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. ஸோ டோட்டல் ஆசெட்ஸ் அப்படின்ற பார்க்குறதுல 2919 crore, தென் வந்து 3013 crore, தென் வந்து 3154 crore. கன்சிஸ்டண்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே தான் இருக்குது. அசெட் வைஸ் ஓகே குட். தென் வந்து லயபிலிட்டிஸ், கம்மிங் டு லயபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 315 crore அப்புறம் குறைஞ்சிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது, தென் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் நல்லா சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. லயபிலிட்டிஸை வந்து குறைக்கிறது ஏது, ஸோ நல்ல ஒரு குட் பர்ஃபார்மன்ஸ் தான். தென் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபைனான்ஷியல் லயபிலிட்டிஸும் முன்ன பின்ன தான் இருக்குது, ஏறுது இறங்குது. ஸோ அசெட் டோட்டல் ஈக்விட்டி அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்றத பார்க்கறதுல கன்சிஸ்டண்ட்டாக வந்து இன்க்ரீஸாக தான் இருக்குது கொஞ்சம். ஸோ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேனேஜ்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட்லேயோ, அதாவது வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா டெப்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, தென் வந்து லிக்விட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டியில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட் இந்த மாதிரி இதுலேயும் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மினிமல் தான். பட் மெஜாரிட்டி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வந்தாவே மேக்ஸிமமாக வந்து பார்த்திங்கன்னா தே ஆர் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் விச் மீன்ஸ் டோட்டல் கேபிட்டலில் வந்து ஒரு 45%லேருந்து ஒரு 35%லேருந்து 40% வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் தான் பண்ணியிருப்பாங்க. வைல் கம்மிங் டு ரெவென்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வைஸ் 2018 வந்து பார்த்தீங்கன்னா 1162 crore, தென் வந்து பார்த்தீங்கன்னா 1808 crore குறைஞ்சிருக்கு. தென் அகெயின் 890 crore குறைஞ்சிருக்கு. தென் இன் 2019 வந்து பார்த்தீங்கன்னா 2000 அகெயின் இன்க்ரீஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து மார்ச் 2020 அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இயர் வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்றது தெரிஞ்சிடும். ஸோ ரெவென்யூ வைஸ் ஆல்சோ கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் தான் ஆயிருக்கு. பிகாஸ் இந்த கரண்ட் சுச்சுவேஷன் கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால வந்து சுச்சுவேஷன் சரியில்லை. இருந்தாலுமே கம்பெனியோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, தென் டெப்ட் மார்க்கெட்லேயும் சரி, கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி. தென் எக்ஸ்பென்சஸ் வந்து அதிகம் தான். ப்ராஃபிட் வைஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வைஸ் பார்த்தீங்கன்னா 545 crore, 491 crore, 345 crore கன்சிஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு. பட் த ரீசன் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஜாரிட்டியாக ஒன்றும் ஃபேமஸ் எல்லாம் ஆகலை. ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஏன்னா எல்லா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராப்ளத்தில் இருக்கிறதுனால கொரோனா வைரஸ் பேண்டமிக், ஸோ எல்லாருக்கும் ஃபண்டு தேவைப்படுது. ஸோ யாரும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமமாக விரும்ப மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் த CAGR? ஃபர்தராக எவ்வளோ CAGR எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7%. ஸோ 5 to 7%. ஸோ பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மினிமமாக 4% அப்படி தருவாங்க. இஃப் யூ ஆர் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 9%, 10% அந்த ரேஞ்சில் கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு டீசெண்டான CAGR தான். காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு டீசெண்டான CAGR தான், நல்ல க்ரோத் தான். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா 10% CAGR நாமினல் பர் கேபிட்டா GDP அப்படின்னு சொல்லுவாங்க, க்ராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். நம்ம ஏன் வந்து இந்த கம்பெனிஸ் வர்றப்போ நம்ம ஜிடிபியை ஏன் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஜிடிபியை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எக்கனாமி எப்படி இருக்கும். ஸோ எக்கனாமி நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நார்மலான பீப்புளுக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஸோ நார்மலான இன்கம் கிடைச்சா தான் அவங்க வந்து சேவிங்ஸ் ரிலேட்டடாக போவாங்க. ஸோ சேவிங்ஸ் ரிலேட்டடாக போனால் தான் இந்த மாதிரி அசெட் அண்டர் கம்பெனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஜிடிபியை வந்து நம்ம எப்பவுமே வந்து கணக்கு வச்சு நம்ம பண்ணுவோம். தென் வந்து கிராஸ் டொமஸ்டிக் சேவிங்ஸ் ரேட் அக்ராஸ் த வேர்ல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30%. ஸோ 100% ஆஃப் பீப்புளில் 30% பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸில் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ எல்லாருக்கிட்டையும் சேவிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து மெஜாரிட்டி பீப்புளுக்கு வந்து அவங்களோட காசு அவங்களுக்கே பத்தாவது போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 30%, வேர்ல்டு வந்து பார்த்திங்கன்னா 25%. ஸோ ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா 55% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா சேவிங்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன, ஸோ அந்த பிஸ்னஸில் என்ன இருக்குது, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே தெரியணும். ஸோ அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன் 2010 எவ்வளோ இருக்குது பாருங்கள், 7.6 trillion rupees. அண்ட் இன் மார்ச் 11 வந்து பார்த்திங்கன்னா 7 trillion. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக அப்படியே கொஞ்சம் குறைஞ்சி
அப்புறம் பாருங்கள் அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப அதிகமாகிருக்கு. இன் மார்ச் 2020 27 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 5 இயர்ஸில் பாருங்கள் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமாக இருக்கும். சிஏஜிஆர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13% இருக்குது. ஸோ 13% சிஏஜிஆர் காம்பவுண்ட் ஆனுவல் க்ரோத் ரேட் வந்து பார்த்திங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டோட க்ரோத் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பர் ஆஃப் ஃபண்ட் ஹவுசஸ், ஸோ ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இன்க்ரீசஸ் டிக்ரீசஸ் பாருங்கள். ஸோ ஃபண்ட் ஹவுசஸில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபண்ட் ஹவுசஸ் இன் ஜூன் 2020 41 ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. 41 ஃபண்ட் ஹவுசஸில் டாப் 10 ஃபண்ட் ஹவுசஸில் யூடிஐ அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாப் 10ல் இருக்கிறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் ஃபார் யூடிஐ. பிகாஸ் ஒரு ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வந்து ஃபர்தராக ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் வந்து குறைஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணத்தை வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் குறைஞ்சிருக்கு. நோ ப்ராப்ளம் ஏன், பிகாஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் நம்ம கம்பெனி எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்ன்றது நம்மளால் வந்து ஈஸியாக கணிக்க முடியுது. தென் வந்து இந்த சைனா டென்ஷன், தென் வந்து வேர்ல்டு வார் டென்ஷன்லாம் வந்து நிறைய இருக்குது. ஸோ டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைப்பில் வருது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் இருக்கும், டெப்ட்டில் இருக்கும், லிக்விட் மணி மார்க்கெட்டில் இருக்கும், தென் வந்து அதர் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும். ஸோ அதர் டைப்னா இந்த ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி வர்றது. ஸோ ஒன் ஆஃப் த வெரி குட் பிஸ்னஸ், ஃப்யூச்சர் பிஸ்னஸே வந்து பார்த்திங்கன்னா அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நம்ம இதில் லாங் டேர்ம் வியூ பார்த்திங்கன்னா வெரி சூப்பராக இருக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் கோ வித் லாங் டேர்ம். தென் வந்து பார்த்திங்கன்னா யூடிஐ வந்து பார்த்திங்கன்னா டாப் கம்பெனி, டாப் 10 கம்பெனிஸில் வந்து ஒன் ஆஃப் த டாப் 10 கம்பெனி. தென் வந்து பார்த்திங்கன்னா we will go with the top 10 company with தென் வந்து ஷேர் மார்க்கெட் அண்ட் டாப் 10 ஏஎம்சிஸ் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் பாருங்கள். இண்டஸ்ட்ரி யூடிஐ பாருங்கள். யூடிஐ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது எஸ்பிஐ, நிப்பான் இந்தியா, ஆக்சிஸ், ஆதித்யா பிர்லா சன் லைஃப், ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன், தென் வந்து ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டாக், ஐடிஎஃப்சி. ஸோ இது எல்லாமே கேள்விப்பட்ட கம்பெனிஸ் தான். ஸோ யூடிஐயும் வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி. இஃப் யூ ஆர் இன்வெஸ்டர் கோ வித் லாங் டேர்ம். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. தென் வந்து ப்ரொமோட்டர்ஸ், ஓவர் த ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில் கொடுக்கல. தென் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ப்ரீ ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 98.96%. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ப்ரீ ஐபிஓ வந்து பார்த்திங்கன்னா 1,254 லேக் ஷேர்ஸ் டிவைட் பை 100 போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 crore ஷேர்ஸ். தென் வந்து ஷேர்ஸ் ஆஃபர் டு பப்ளிக் வந்து பார்த்திங்கன்னா 3 crore ஷேர்ஸ் தான் வந்து விற்கிறாங்க. தென் வந்து ஓவர் த ஃபெசிலிட்டேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீட் மேனேஜர்ஸ் கோட்டாக் மஹேந்திரா, ஆக்சிஸ் கேபிட்டல், சிட்டி குரூப், டிஎஸ்பி மெரில் லிஞ்ச், ஐசிஐசிஐ செக்யூரிட்டி, ஜேஎம் ஃபைனான்ஸ், எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட். தென் வந்து ரெஜிஸ்டர் வந்து கார்வி ஃபின்டெக் பிரைவேட் லிமிடெட். So I am not a SEBI register. Before investment, do your research before doing anything. I am not a SEBI register one. If you want to go with long term, just go bid this opportunity. UTI Asset Management வந்து ஒன் ஆஃப் த வெரி குட் கம்பெனி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தென் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.